வணக்கம் நண்பர்களே. புக்கு வந்து பிரிண்டிங் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசின எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். புக்கு பிரிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு வந்துருச்சு. ஸோ எல்லாமே கலர் பேப்பரு ப்ளஸ் நல்லா தின்னாக புக்கு இப்போ ஸ்ட்ராங்காகவே போட்டு எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டு ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தேன். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தது. இது வந்து லேசர் பிரிண்டில் எடுத்தது. இது வந்து நார்மல் பிரிண்ட், இன்ஜெக்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண புக்கு. எனக்கு அர்ஜென்ட்டு தேவை வேணும் அப்படிங்கிறதுக்காக இது எடுத்தது. இது சும்மா எல்லாமே எல்லாமே A4 போட்டு தான் எடுத்தேன். ஸோ இதுதான் லேசர் பிரிண்டில் எடுத்தது. ஸோ இந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து இப்போ வர்ற புக்கில் வந்து இருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரேட்டு கம்மியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக நான் இதை எடுத்தேன். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இப்போ லேசர் பிரிண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது வந்து மொத்தமாக ஒரு 5 புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதி புக்கு அங்கே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 பேர் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு திங்கக்கிழமை டிஸ்பேச் ஆயிரும். உங்களுக்கு யாருக்கும் புக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 10,000 ரூபா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்துடும். இந்த புக்கு கூட உங்களுக்கு ஒரு 25 வீடியோஸ் வந்துடும். ஸோ என்னென்ன வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இது தாங்க எல்லோரும் சும்மா புக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நான் எழுத ஆரம்பித்தது. ஸோ இந்த நோட்டு வாங்கி ஸோ ஒவ்வொரு பக்கமாக உட்காந்து இதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா போட்டு எடுத்து ஸோ இதில் வரணும் இது வரணும்னு எல்லாமே நானாக உட்காந்து எழுதுனது. அது எல்லாமே டிஸ்பிளேஸுக்கு எல்லாமே நான் போட்டது. உங்களுக்கு ஒரு 25 வீடியோ கிட்டே இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ வரும். என்னென்ன வீடியோலாம் வரும்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பாட்டம் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ வரும். டாப் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ வரும். மிடில் போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ வரும். அதுக்கப்புறம் சுவிட்சு எப்படி செக் பண்ணணும், பிரிட்ஜ் டேட் எப்படி செக் பண்ணணும், கெப்பாசிட்டர் வந்து எப்படி செக் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும், ரிலே வந்து எப்படி செக் பண்ணணும், அது எப்படி ட்ராக்கில் அந்த பாட்டம் போர்டில் ஒர்க் ஆகுது, 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் யூனிட் வந்து எப்படி வேலை செய்யுது, அதில் இருக்கிற டயோடு, டிரான்ஸ்ஃபார்மரு, ரெசிஸ்டன்ஸு இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்கும். அடுத்து ஐஆர்எஃப் வந்து எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி செக் பண்ணுங்கிற வீடியோ இருக்கும். அடுத்து 7805 ஐசி எப்படி வேலை செய்யுது, 7812 ஐசி எப்படி வேலை செய்யுது. அடுத்து மாஸ்பெட் வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும், மாஸ்பெட் வந்து நீங்கள் புது மாஸ்பெட் எப்படி செக் பண்ணணும், அது ட்ராக்கில் இருக்கும்போது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மெயின் லைன், சால்ட்ரிங் லைன்னு ஒரு மெயின் லைன் ஒன்று இருக்குது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னது, அது எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஏசி போர்ட்டு வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஏசி போர்ட்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னு இருக்குது. அடுத்து ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் ஆச்சுன்னா ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக உங்களுக்கு ஓசி வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 9202 டயோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயோடெலாம் உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும், ட்ராக்கில் இருக்கும்போது எப்படி செக் பண்ணணும், வெளியே இருக்கும்போது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அடுத்து அவுட்புட் வால்டேஜ் வந்து உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும், அது எப்படிலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆல் ரெட் அண்ட் பிளாக் ஒயர்னால் இப்போ ஒரு வெல்டிங் மிஷின் எடுத்து ஒயர்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க, எலி கடிச்சிருச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து என்னால் மாட்ட முடியுமான்னா மாட்ட முடியும். அதை செக் பண்ணுறதுக்கான வீடியோ எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் வரும், அந்த வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ஸ்பார்க்கு கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் 200 வச்சு வெல்டிங் அடித்தாலும் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கண்ட்ரோல் போட்டு மாற்றலாம். அதுக்கப்புறம் அதோட ஆம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஐஜிபிடி வெல்டிங் மிஷினும் மாஸ்பெட் வெல்டிங் மிஷினோட கம்பேரிசன் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஐஜிபிடியை நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஷாக் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்து பாடி எடுத்து அந்த மாதிரி வந்தது அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்ன வீடியோ தான், அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேன் வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபேனில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, என்னென்ன சைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் யூனிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் மேல் ஃபீமேலில் வந்து கனெக்ட் பண்ணும்போது எரிஞ்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் திருக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 100லேருந்து 200 வரைக்கும் வர்றது, அந்த வீடியோ இருக்குது. ஸோ இவ்வளோ. அதுக்கப்புறம் மிஷின் செக்கிங் இது இல்லை இவ்வளோ வீடியோவும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இது போக உங்களுக்கு கண்ட்ரோல் போர்டு எப்படி மாற்றணும், ட்ரிகர் போர்டு வந்து எப்படி செக் பண்ணணும், டிரைவ் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செக் பண்ணணும், ஸ்டன் லைன் எப்படி ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாஸ்பெட் என்கிட்ட 18N50 அப்படின்னு ஒரு மாஸ்பெட் இருக்குது. அந்த மாஸ்பெட் இருக்குது. ஆனால் என்கிட்ட வேறு மாஸ்பெட் இருக்குது. இந்த மாஸ்பெட்டுக்கு இந்த மாஸ்பெட் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ இன்னும் எடுக்கல, அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் போர்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம், சால்ட்ரிங் எப்படி பண்ணலாம், அந்த ட்ராக்கு கட்டாமல் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு எப்படி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் மிஷினை எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி நேற்று ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணேன். ஒரு போர்டுக்கும் இன்னொரு போர்டுக்கும் வந்து டிஸ்பிளே ஒயர் கனெக்ஷனில் வந்து நிறைய வித்தியாசம் இருந்தது. அதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மற்றபடி இவ்வளோ தான். இந்த மாதிரி வீடியோலாம் இன்னும் எடுக்கலை. ஒரு 5-6 வீடியோ மட்டும் நான் இன்னும் எடுக்கலை. மற்ற வீடியோ எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே நம்ம இந்த புக்கு வாங்குகிற எல்லாருக்குமே நம்ம சேனலில் ப்ரைவேட்டாக போட்டு அதோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த இருக்குது பார்த்தீங்களா கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த கியூஆர் கோடு மாதிரி உங்களுக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் கீழேயும் ரிலே செக்கிங், கெப்பாசிட்டர் செக்கிங், சுவிட்ச் செக்கிங், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு அந்த பார்கோடுக்கு கீழே உங்களுக்கு போட்டு அதை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் புரியலை, இதை எனக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது போக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் வெல்டிங் மிஷின் ஸ்பேர்ஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மகிட்டே வெல்டிங் மிஷின் ஸ்பேர்ஸ் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். வெல்டிங் மிஷின் வந்து நிறைய வெயிட் வராதனால, ஸ்பேர் வந்து வெயிட் வராதனால நீங்கள் வெல்டிங் மிஷினும் வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட வெல்டிங் மிஷின் ஸ்பேர்ஸும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வரும். அது போக உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 2 பேர் 3 பேர் பேசி அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் தனியாக போட்டு விட்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக்கு இருக்கும். புக்கு முழுக்க கலர் பிரிண்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவ்வளோ திண்ணமாக இருக்குங்க. இந்த ட்ராயிங் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக அப்படி இருக்கும். ஸோ அந்த இது உங்களுக்கு எல்லாமே இந்த இதெல்லாம் அவ்வளோ பேர் அட்டை. ஸோ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு புக்கு இருக்கும். அது போக நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30, நான் 25-26 வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 5-6 வீடியோ எடுப்பேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வர்ற வீடியோ எல்லாமே தனியாக நமக்கு முன்னுரிமை கொடுத்து வரும். அந்த மாதிரி 35 வீடியோஸ் உள்ள உங்களுக்கு கியூஆர் கோட் லிஸ்ட்டு வந்துடும். அது போக நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா? உடனே எனக்கு மெசேஜ் பண்ணேன், உங்களுக்கு உடனே ரிப்ளை வரல அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன். இன்னும் 1 மந்தில் நான் ஃபாரின் போயிடுவேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாவோ ஆடியோவோ அந்த மாதிரி கூப்பிடுவேன். ஓகேங்களா? நன்றி. ஸோ இந்த புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 5 புக்கு நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதி புக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதில் 2 புக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து அட்வான்ஸ் போட்டு விட்ருக்காங்க. ஒரு புக்கு மட்டும் இருக்குது. நான் 5 புக்கு சேல் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா தான் அடுத்த ஆர்டர் போடுவேன். ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்.